சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 11ஓட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பக்கம் டிங்லரன் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு கேம் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது ஷார்ட்டஸ்ட் கேம் இவங்க ப்ளே பண்ணதுலேயே தான் ஒரு ஷார்ட்டஸ்ட் கேம். அண்ட் இதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம் பார்க்கலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் குகேஷ் வந்து ஒயிட் பீசஸில் எப்பயாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டுங்க நைட் F3 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பேசிக்காக இது வந்து ரெட்டி ஓப்பனிங் சொல்லுவாங்க. ஸோ D5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் C4 அப்படியே மிக்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஜஸ்ட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ D4 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா B4 அடுத்து C5. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு கேம்பிட்டிங் ஐடியா. பான் டு E3. ஸோ பி பானை வந்து கொடுக்குறோம். இது வந்து ரிவர்ஸ்டு பிளம்ஃபன் கிளாம்பின்னு சொல்லுவாங்க, அல்லது பிளம்ஃபன் கேம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் F6. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பானை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த கேம்பிட்டிங் ஐடியா. ஸோ நைட் F6 டெவலப் பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் அந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், ப்ராப்பராக போட்டிருக்கேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சஜஷன் பண்ண மாதிரி ஒரு வழி கண்டுபிடிச்சி நம்ம வந்து ரிசல்ட்டையும் நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் போர்டில் தெரியாது. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஆப்ஷன். ஸோ E3க்கு அப்புறம் நைட் F6. ஸோ நைட் F6க்கு கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே வந்து திங்க் பண்ணியிருக்காரு டிங்லரன். ஸோ நைட் F6. ஸோ A3க்கு அப்புறம் பிஷப் G4. இந்த 30 நிமிஷம் போக திரும்ப ஒரு 30 நிமிஷம் கிட்ட வந்து திங்க் பண்ணிடுறாரு. அதாவது 5 மூவ் விளையாடுறதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண நேரம் வந்து 60 நிமிஷம். சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 63 நிமிஷத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு டிங்லரன். மீதி இருக்கக்கூடிய 60 நிமிஷத்தில் கேமை வந்து அவர் 40 மூவ்ஸ் ரீச் பண்ணால் தான் அவரால் டைம் கண்ட்ரோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ பிஷப் G4க்கு அப்புறம் D4, C4, அதுக்கப்புறம் H3. பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க்கு. குயினால் வெட்டுறாரு. குயின் டெவலப் ஆகுது. குயின் C7. அண்ட் இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் திங்க் வந்து போகிறாரு. ஏன்னா குயின் C7க்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக அவர் எடுத்துக்கிட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் அவருடைய ப்ரிப்பரேஷனில் இருந்து. ஸோ அதனால் அவர் ப்ரிப்பரேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ 7 மினிட்ஸ் வந்து இந்த மூவ்க்கு வந்து எடுத்துருக்கிறாரு. ஸோ D3. அப்படி என்ன அவர் இந்த இடத்துல சிந்திச்சிருப்பார் அப்படின்னு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேபி C5 பற்றி அவர் யோசனை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ C5 A5 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் எல்லாமே. அப்போ பிஷப் டு B5 விளையாடலாம். நைட்டால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் கேசல். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. அதை காமிக்கிறதுக்காக அந்த லைன் நான் காட்டுறேன். ஸோ 8x B4 டாக்டிஸ்ன்றதை விட டெவலப்மெண்டல் லீட். பிஷப் B2 இன்னொரு பான் சாக்ரிஃபைஸ். நைட் இன்ட்டு A3 அந்த நைட் C4னு பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா ஒயிட்டோட எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் என்ன சொல்கிறது ரூக்கு கனெக்ட் பண்ணுறது முதற்கொண்டு. அதனால் அந்த C5 டெஃபினட்டாக வந்து எவால்வேட் பண்ணியிருப்பார். அதே போல் இந்த B இன்ட்டு A3 வந்து அவசியமாக விளையாடணும்னு கிடையாது. அதுக்கு பதில் அவர் இந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பிஷப் B2க்கு அப்புறம் அவர் வேறு மூவ் விளையாடலாம். எக்ஸாம்பிளுக்கு E5 விளையாடலாம். ஏன்னா இங்கே தான் ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஸோ E5 வந்து வெரி நேச்சுரல் மூவ். ஏன்னா நைட் வந்து பின்னில் இருக்குன்றதுனால ஸோ இதுவுமே வந்து விளையாட முடியும். பட் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே D3 விளையாடுறாரு. இந்த இடத்துல நான் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து சொல்லிட்டு இருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் வந்து G3 பிஷப் ஃபேன் ஷாட்டை பண்ணி கேன்சல் பண்ண போகிறாரு அப்படிங்கின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு அவர் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். அடுத்த மூலம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ A5. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பான் செட்டப் இருக்கும்போது அதை வந்து கொஷின் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் A5க்கு அப்புறம் B5. ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேப்சர் பண்ணாலும் எனிவே இந்த A பான் வந்து வீக் ஆகிடும். அதனால் நான் வந்து ஸ்பேஸாவது கெயின் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாரு. ஆனால் பர்மனெண்ட்டாக C5 வந்து விட்டு கொடுத்துட்றாரு. அதனால் நைட் வந்து C5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ நைட் D7 அண்ட் நைட் D7க்கு அப்புறம் இதில் E5 வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்டான மூவ். சப்போஸ் நீங்கள் E5 பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால். பட் நைட் D7 அண்ட் இங்கே டிங்லரன் எடுத்துக்கிட்டதை விட அவர் 2 மூவுக்கு சேர்த்து வந்து 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவுக்கு மட்டுமே வந்து இந்த G3 விளையாடுறதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 61 நிமிஷம் வந்து எடுத்திருக்காரு இந்த ஒரு மூவை சூஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே இந்த மூவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறது ஆல்ரெடி பொசிஷன் வந்து ரொம்ப பேடான பொசிஷன் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒயிட்டுக்கு. ஏன்னா டெவலப்மெண்டல் ஐடியாஸ் இங்கே பாருங்கள் நேச்சுரலாக இருக்குது. பிளாக்கோட பிளே ரொம்ப நேச்சுரல். பான் E5 பிஷப் D6 ஆர் பான் G6 பிஷப் G7 அண்ட் தென் கேசல் ரூக் வில் பி கனெக்டட். அண்ட் இந்த பீசஸ்லாம் உங்களுக்கு நேச்சுரலாக G2 ஓகே. பட் இந்த பீசஸ்லாம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து கிளாரிட்டியாக இல்லை. ஸோ அதனால தான் அவர் ஏதாவது லாங் டைமாக எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணியிருப்பார். ஸோ நைட் C5 வந்துட்டு D3ல ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை உருவாகுது இந்த நைட்டு. அது மட்டும் இல்லாமல் B3ல 4th த்ரெட்டுமே இருக்குது.
ஏன்னா இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபோர்க் வருதுங்க, இது என்ன எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஐடியா என்ன அப்படின்னா, பிஷப் G2 விளையாடிடுறாரு, வேணா நீ போய் வெட்டிக்கோ அப்படின்றாரு. ஏன்னா நைட் B3 போகும்போது குயின் இன்ட்டு B7 இந்த ஒரு இம்பேலன்ஸ் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம் நம்ம. ஸோ இந்த ஒரு இம்பேலன்ஸ், அதாவது இந்த ரூக்கை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளே வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியா என்ன அப்படின்னா, நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ண போகிறோம், இந்த நைட்டை வந்து வெட்ட போகிறோம் ஆக்சுவலாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த நைட்டை வெட்டுறதுனா கூட வெட்டிடலாம். ஸோ கிங்கால் வெட்டினாங்க அப்படின்னா தென் ஜஸ்ட் பிஷப் டு B2, ஏன்னா நைட்டு டெவலப் பண்ணணும். ஸோ பிஷப் டு B2 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ். நைட் டு D2, நைட் டு E4ன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரலைஸ் பண்ண முடியும். வித் ஹெல்ப் ஆஃப் த பிஷப் லேட்டர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பானை புஷ் பண்ணவும் முடியும், அதுக்கப்புறம் ரூக்கையும் இன்வால்வ் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் இது வந்து ஈக்குவல் பொசிஷன் தான். நீங்கள் அந்த ஃபோர்க்கில் வந்து நீங்கள் அந்த ரூக் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒயிட்டுக்கு வந்து அதில் ஃபேவரபுளாக அமைய வாய்ப்பு இருக்குது. பட் கேமில் நைட் FD7 ஆடுறாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, நைட் E5 போட்டு பானுக்கு ஃபர்தராக வந்து ப்ரெஷர் கொடுக்குறது. எக்ஸலண்ட்டான பொசிஷன் ஆக்சுவலாக பிளாக்குக்கு. ஸோ கேசல்ஸ், நைட் E5, குயின் இஸ் ஹிட், குயின் F4, குயினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ரே பண்ணுறாரு. நைட் வந்து பேசிக்காக பின்னில் இருக்குது. ஸோ ரூக் டு D8. இந்த இடத்துல நம்ம வந்து வெட்டவும் முடியாது, அப்படியே வெட்டினாலும் இந்த நைட்டால் வெட்டலாம். இந்த நைட்டை வந்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் அப்படி வெட்டும்போது இந்த பானை வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் ரூக் D8 போட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரூக் D1, ஸோ அந்த பானுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. இப்போ வந்து அது பாய்சன் பான் சொல்லுவாங்க. ஸோ வெட்டினீங்க அப்படின்னா உங்களோட கதை முடிஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து கேமில் வந்து G6 வந்து விளையாடுறாரு. ஆனால் இங்கே வந்து பெஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா E6, வெரி நேச்சுரல் மூவ் டு ப்ளே. பட் ஃபார் சம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டிங்லரின் வந்து இந்த மூவ் வந்து தேர்ந்தெடுக்கல. ஸோ அப்படி இந்த லைன் போயிருந்தாங்க அப்படின்னா A4, பிஷப் D6 அண்ட் தென் இந்த மாதிரி ஆட மாட்டாங்க. பட் ஜஸ்ட் இந்த பான் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரூக் இன்ட்டு D3 பார்த்துருப்பீங்க, நைட் இன்ட்டு D3 அண்ட் தென் குயின் இன்ட்டு D3. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வேரியேஷன் பிளாக்குக்கு. பட் E6 போயிட்டு பிஷப் D6 ஆடிந்தாலே பொசிஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவரால் தக்க வச்சிருக்க முடியும். ஸோ G6 விளையாடுறாரு. இப்போ நம்ம வந்து மூவ் நம்பர் 16வது மூவ் பார்த்துட்ருக்கோம். இன்னும் 10 மூவில் கேமே முடிய போகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 16 மூவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ டிங்லனுக்கு 39 நிமிஷம் இருக்குது. அண்ட் குகேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 நிமிஷம் தான் இருக்குது. லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த G6 மூவ் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை. ஐ மீன் அவருக்கு அட்வான்டேஜ் இருந்தது, அவர் வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுது. பட் அதுக்கப்புறம் கேம் வந்து ஈக்குவல். ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொசிஷன். நம்ம வந்து அனலைசிஸில் கம்ப்யூட்டரோட ஹெல்ப்போட நம்ம வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான பொசிஷன். இதை வந்து அசஸ் பண்ணுறதோ இல்லை கேல்குலேஷன் பண்ணுறதோ. H5 வந்து விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக குகேஷ் இந்த மூவ் வந்து டாப் மூவ், இன்ஜினோட டாப் மூவ் வந்து ஆடி இருக்காரு. ஐடியா என்னன்னா, பிஷப் வந்து இங்கே போட்டுட்டு இந்த நைட்டை ரிமூவ் பண்ண பார்க்குறாரு. அப்படி ரிமூவ் பண்ணும்போது இந்த சளி வேறு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. பட் ஓகே. ஸோ A4, அதுக்கப்புறம் H5. ஸோ H5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா B6. ஸோ என்னென்னா இந்த இடத்துல ஒரு பிஷப் A3 ஆடும்போது நான் வந்து உன் குயினை வந்து அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ H5. ஸோ H5க்கு அப்புறம் B6 வந்து விளையாடுறாரு, குயினை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா. ஜஸ்ட் ஏதாவது ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த 11th கேம் ஏதாவது நடக்கும். நான் 10th கேமோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ரெகுலர் ஃபாலோவர் யாராக இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும்னு நான் சொன்னேன். தட் வாஸ் ஜஸ்ட் அ கெஸ்ஸிங், பட் இட் ரியலி ஹேப்பன். இப்போ அடுத்த ஒரு கெஸ்ஸிங் நான் சொல்லிடுறேன் இந்த கேமை கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி. என்னோட கெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அடுத்து விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா 12வது கேம். அது இன்னைக்கு. இந்த கேமில் வந்து டிங்லிரன் வந்து ட்ரா பண்ண போகிறாரு, அதாவது குகேஷ் வந்து ட்ரா ஹோல்ட் பண்ண போகிறாரு. அண்ட் 13th கேமில் டிங்லிரன் வந்து வின் பண்ண போகிறாரு. இது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன். அண்ட் தென் 14th கேம் இஸ் த டிசைடர் கேம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ B6, குயின் டு D6. அண்ட் குயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஃபென்ஸில் இருக்குது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, குயின் B8 இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது குயின் D6ல் இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ரேல மாட்டும். ஒரு டாக்டிக்கலான ஒரு பிரச்சனை இருக்குது கேமில் நம்ம பார்ப்போம். பட் சப்போஸ் குயின் B8 போயிருந்து அதே மாதிரியான ஒரு லைன் போயிருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். அண்ட் இங்கே வெட்ட முடியாது, ஆக்சுவலாக மேட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். பட் பான் டு G5, கட்டிங் ஆஃப் த குயின்ஸ் டயகனல். ஸோ குயின் இன்ட்டு H5, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு D3 விளையாடிட்டு கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஈக்குவலாக. பட் கேமில் குயின் D6 விளையாடுறாரு. இதனால் பிஷப் A3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ கிரியேட் பண்ணுது. பட் பிஷப் H6, பிஷப் இன்ட்டு C5, குயின் வந்து அட்டாக்ல இருக்குன்றதுனால குயின் இன்ட்டு C5, குயின் E4 போகிறாரு. B7ல் ஒரு ப்ரெஷர் இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்த நைட் டு C6 போய்ட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. அண்ட் நைட் டு A3. இந்த நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். நைட் B4லாம் வரலாம் லேட்டராக. பட் ஓகே, இப்போ வந்து நம்ம இது B6 போயிடக்கூடாது. அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ரூக் D7 ஃபஸ்ட்டு. சப்போஸ் ஏதாவது வந்தால் நம்ம வந்து இங்கே வெட்டுறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த B7ல் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது ரூக் D7 வந்து அவர் ப்ரொஃப்ளாக்டிக்காக விளையாடுறாரு.
அதே போல் கேசல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. அப்போ E7ல் பிரச்சனை வரக்கூடாது லேட்டராக. ஸோ அதனால் நைட் C2 போகிறாரு. நைட் C2வோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, குகேஷ் வந்து இந்த இடத்துல ஒரு போட்ட ஸ்ட்ராட்டஜி உண்மையாகவே ரொம்ப என்ன சொல்கிறது, இம்ப்ரெசிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப என்ன சொல்கிறது, மிரண்டதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஓப்பனிங்கில் பார்த்துருப்பீங்க, நைட் FD7 வந்துட்டு சூப்பரான ஒரு பிளாக் ஹெடர் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இந்த நைட் அங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நைட். இது எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப இங்கே பாருங்களேன், இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி என்ன சொல்கிறது, பேட் ஸ்கொயர் ஃபார் பிளாக். ஸோ வெரி வீக் ஸ்கொயர். ஸோ ரூக்கை வந்து நம்ம இங்கே போட்டுட்டு நைட்டை ரீமனர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் வந்து குகேஷோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அண்ட் இதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குயின் இன்டு B6 இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பொறுத்த வரைக்கும் லூசிங் கேம், லூசிங் மூவ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சும்மா இருக்கிற ரூக்க பீஸ் எல்லாம் நீங்களே இன்வைட் பண்ணுற மாதிரி எடுது. B7 வந்து ஒரு வீக் பான். அந்த வீக் பான் வந்து இந்த கொடைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு தான் நல்லது. அவரோட பானுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குயின் இன்டு B6 விளையாடி எல்லா பிரச்சனையும் நீங்களே வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ ரூக் B5. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து முடிச்சிட்டாரு. இப்போ ஃபைனலாக கேன்சல் பண்ணுறாரு. நைட் A1 அண்ட் தென் ரூக் டு B8. ஐடியா என்னடா அது நைட்டை வந்து இவ்வளோ கார்னரில் போய் வைக்கிறாரு அப்படின்றத இந்த இடத்துல டிங்லிரன் வந்து 14 நிமிஷம் இருக்குது. அதுக்கப்புறம் 7 நிமிஷம் அவர் திங்க் பண்ணுறாரு இந்த மூவை பார்த்த உடனே. ஐடியா என்ன அப்படின்னா, நைட் வந்து இங்கே வரப்போது, அதை அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கேன் நாட் ஸ்டாப். ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. இமேஜின் பண்ணுங்கள், இந்த ரூக்கு மூவ் பண்ணியிருந்தாலோ இல்லை பான் மூவ் ஆயிருந்தாலோ அழகாக பிஷப் F8 வந்துட்டு இங்கே வந்து நம்ம கார்ட் பண்ண முடியும். ஸோ அது இப்போதைக்கு பண்ண முடியாது. அல்லது இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, ரூக்கை வந்து B8 கொண்டு வந்து அதை ப்ரொஃப்ளாக்டிக்காக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஐடியா, சரி ஓகேங்க, இந்த நைட்டு தானே அங்கே வரப்போகுது, அப்போ நான் வந்து பிஷப் G7 போட்டுட்டு இப்படி வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நைட் B3 அண்ட் தென் பிஷப் ஹியர் அண்ட் தென் நைட் C5. ஸோ நைட் வந்து இங்கே வர்றதுக்குள்ளே பிஷப் வந்து வர்றதுக்குள்ளே நைட் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை, அது வந்து ஈஸி கிடையாது. அதே போல் இந்த இடத்துல வந்து கவுண்டர் அட்டாக்கிங் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ரூக் D6, ரூக் E6, ரூக் F6 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஐடியா பிளாக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் நைட் B3 ஆடும்போது ரூக் E6, நீங்கள் குயின் H4 விளையாடலாம். இல்லை நீங்கள் நேச்சுரலாக குயின் F3 விளையாடிங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தென் ரூக் F6 அண்ட் தென் யூ கேன் ஈவன் ரிப்பீட் அண்ட் கெட் த ட்ரா. ஸோ ஃபேவரட்டான ரிசல்ட் டிங்லிரனுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது இங்கே நடக்கலை. ஸோ ரூக் B8 அண்ட் தென் நைட் B3, பான் டு E6, பிஷப் F8 வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரூக்கி ஆக்சுவலாக வந்து பிஷப் F8 வர்றதும் ஒன்று அண்ட் ரூக்குக்கான ஒரு எஸ்கேப் ஸ்கொயருமே வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ ரூக் வந்து 7th ரேங்கில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா எக்கச்சக்கமான ப்ரெஷர் இருக்குது. இதுதான் இந்த நைட் C4 பிரச்சனை. இருக்கிற எல்லா பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கில் சேர்த்துட்டாரு. இன்னும் ஒரு பீஸ் மட்டும் பெண்டிங், அதுவுமே வந்து ஜாயின் ஆகிடுது. ஸோ ரூக் DB1 அண்ட் இந்த பொசிஷனில் டேரெக்டாகவே குகேஷ்னால் ஒரு ப்ரில்லியண்ட்டான சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண முடியும், நைட் இன்ட்டு B7 அந்த மாதிரி. பட் அவர் வந்து கொஞ்சம் இஸ் டேக்கிங் இட் ஸ்லோ. பட் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பொசிஷன் தான் இந்த பொசிஷனில். ஸோ குயின் C8 வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, சாதாரணமாக குயின் C8 வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரனுக்கு ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் மூவ். அந்த ஒரு மூவ் விளையாடினாரு அப்படின்னா கேமை வந்து அவரால் ஹோல்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கேமு ஈக்குவலாக கொண்டு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அந்த ஒரு மூவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நைட் டு B4. திஸ் இஸ் த ஒன்லி மூவ் டு ஸ்டே இன் த கேம். அண்ட் எல்லா மூவுமே பார்த்திங்கன்னா லூசிங் மூவ். அண்ட் ஒரு மூவ் தான் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பிஷப் F8 வர முடியும். எக்ஸ்ட்ரா இருக்க பான் தான் அது ஹோல்ட் பண்ணிட்டு தான் இவ்வளோ பிரச்சனையே பாருங்கள். சப்போஸ் கேமில் என்னடா அது அப்படின்னு பார்த்தா, இந்த நைட் B4 தவிர ரூக் C8, பான் F5, ரூக் E8, நைட் A7 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூசிங் மூவ் தான். ஆனால் அதை விட ரொம்ப ஒரு என்ன சொல்ல சீரியஸான பிளண்டர் இது. நேச்சுரலாக வந்து ஒரு டீசெண்டான பிளேயர் எல்லாருமே வந்து பார்க்க முடியும். பட் டைம் ப்ரெஷர்னால் இந்த மாதிரி விளையாடினதான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் என்னோட பார்வையில் வந்து பார்க்கும்போது என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மோசமான பிளண்டர் டிங்லிரன் மாதிரியான ஒரு பிளேயருக்கு 7 நிமிஷம் இருக்கும்போது. ஸோ ஏன்னா இது வந்து பியூர் ஒரு பீஸ் பிளண்டர் பண்ணிடுறாரு. எனிவே நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனை வந்து இமீடியட்டாக ஒரு 15 செகண்டில் அந்த டாக்டிக்கை வந்து ஸ்பாட் பண்ணுறாரு. ஜஸ்ட் எ குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ குயின் இன்ட்டு C6 அண்ட் அதுக்கப்புறம் டிங்லிரன் மூவே மேக் பண்ணலை. டேரெக்டாக போய்ட்டு கிளாக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஏஞ்சி போயிட்டேன்ட்டார். ஸோ தட்ஸ் ஹவ் குகேஷ் ஒன் திஸ் கேம். ஸோ எக்ஸலண்ட்டான கேம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் 7 கேம் என்னங்க தொடர்ந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வெறுப்பாக இருந்தது. ஸோ அந்த வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீனி அழகாக வந்து போட்டிருக்காரு குகேஷிங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, பொசிஷனை பயங்கரமாக காம்ப்ளிகேட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு ஆப்போனண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, டைமே இல்லாத மாதிரி அவரை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரிட்டி அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே குகேஷ் வந்து என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நெவர் கிவ் அப் அண்ட் தென்
என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மக்கிட்ட டைம் இருக்குது, அந்த டைம் முழுசாக யூஸ் பண்ணி நம்ம வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு சூப்பரான இந்த பிஷப் G2 ஐடியாவில் தான் எல்லாமே நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஏன் அப்படின்னா, பானால வெட்டினீங்க அப்படின்னா குறுக்கால வெட்ட முடியும், குயினால் வெட்டும்போது திரும்ப குயினை ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C6 விளையாடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ் அப்பில் இருப்பீங்க. ஸோ அல்லது இன்னொரு ஆப்ஷன் B இன்ட்டு C6, ஓகே இதுவும் இல்லை, குயின் இன்ட்டு C6 விளாண்டிங்கன்னா பிஷப் இன்ட்டு C6 அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸை ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் பொசிஷன் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரூக்கே வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால தான் பீஸ் ட்ராப் ஆகிறத தடுக்கவே முடியாது, ஈவன் த பெஸ்ட் மூவ்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிங்லின் வந்து டிசைன் பண்ணிடுறாரு. ஸோ புள்ளி கணக்கில் ஒரு புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக இருக்கார். ஸோ டிங்லின் வந்து 5 அண்ட் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 6 புள்ளிகளுடன் முன்னிலையில் இருக்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு குகேஷ் அண்ட் ஐ திங்க் இஸ் நெவர் கோயிங் டு வாட்ச் அவர் வீடியோ. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் குகேஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது இந்தியர்களோட கனவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுவீங்க அப்படிங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சதா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.